எந்த ஒரு பெரிய கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறாது என்றுதான் நாங்கள் கூறினோம். தவிர சிறிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதற்கு உண்டான வாய்ப்பு உள்ளது. அதேபோல்தான் பாமக சேர்ந்துள்ளது என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு இன்று பேட்டியளித்த அவர், திருவரங்குன்றம் விவகாரத்தில் நான் அளித்த பேட்டியில் எந்த தவறான கருத்தும் கூறவில்லை என்றும், நீதிமன்ற தீர்ப்பில் பேய் என்று குறிப்பிட்டுள்ளது அதற்கு பதில் அளிக்கும் விதமாக தான் சுடுகாடு குறித்து நான் பேசினேன் தவிர நான் வேற எந்த தவறான கருத்தும் கூறவில்லை என்றும், நான் எந்த நீதிமன்றத்தையும் அவதூறாக பேசவில்லை, நீதிபதியையும் தவறாக பேசவில்லை, தீர்ப்பு குறித்து தான் நான் கருத்து தெரிவித்துள்ளேன். என் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தால் நான் சந்திப்பேன். எந்த தவறான நோக்கத்திலும் நான் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது. அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு குறித்து எடப்பாடி கூறியுள்ளது அரசியல் நோக்கம் கொண்டதுதான். இது வழக்கமாக அனைவரும் கொடுப்பதுதான். நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த ஊழலும் செய்யவில்லை. இவ்வாறு அமைச்சர் எஸ் ரகுபதி பேட்டியில் கூறினார். பேட்டியின் போது மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன், மாவட்ட திமுக செயலாளர் வழக்கறிஞர் கே செல்லபாண்டியன் உள்பட பலர் உடன் இருந்தனர். இப்போது பேய் கதை சொல்லியிருக்காங்க. பேய் இருக்கா? பேய் இருக்காங்க நாட்டில்? பேய் இருக்கா? சுடுகாடுக்கு வந்து பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு சுடுகாடு சொல்லியிருக்கேன். என்ன தப்பு? நீதிபதிகள் பேய்கதை, அரசு பேய்கதை சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் சுடுகாட்டிலே தான் பிணம் எதிர்க்கப்பட வேண்டும், நடுரோட்டில் எதிர்க்கப்படக்கூடாது என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது? சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.